நிறைய பேர் ரீல்ஸ் போடும்போது வீடியோஸ் போடும்போது வியூஸ் ஏன் போக மாட்டேங்குது, 1-2 வியூஸ் போகுது, 20 வியூஸ் போகுது, 40 வியூஸ் போகுது, 100 போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின்லேயே இருப்பீங்க. சிம்பிளாக ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வியூஸும், அதாவது உங்களுடைய நீங்கள் பண்ணுற ரீல்ஸோட வியூஸும் ஃபுல் வீடியோ வியூஸும் கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ரீல்ஸ் எடுக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்னாலஜியை பயன்படுத்தி அதனுடைய பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸை மாற்றி, அவங்களுடைய கலர்ஸை மாற்றி, சுற்றி இருக்க அந்த நேச்சருடைய வியூஸை மாற்றி அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு அழகுக்காண்டி பார்வையாக கிடைக்கும். அதனால் வியூஸ் அதிகமாக போகிறதும் இருக்குது. அதுவும் ஒரு காரணம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோஸ் எடுத்த உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணுறது ஏதாவது குப்பையில் போட்ட மாதிரி தான் ஒரு ஓரத்தில் போய் கிடந்துரும். அதனால தான் ஒரு 10 பேருக்கு காமிக்கும், அதுக்கப்புறம் காமிக்காது. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை செஞ்சாகணும். அந்த மாற்றங்கள் என்னென்னா, உங்களுடைய வீடியோவை நீங்கள் எடுத்தோடனே அப்லோட் பண்ணுறத ஃபஸ்ட்டு அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக வியூஸ் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய வியூஸை ஃபஸ்ட்டு எடுத்து எடிட் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அதில் சேர்த்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் டைமிங் பகுதியை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க, 5 மணிக்கு வீடியோ எடுத்துருக்கீங்கன்னா 5:05க்கு 5 மணிக்கோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், 1 மணி நேரம் கூட டைம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த டைமில் வீடியோ போட்டால், இப்போ எடுத்தோடனே வீடியோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமிங்கில் எல்லாருமே என்ன ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது, எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கணிக்கணும். நம்மளுடைய வியூவர்ஸ் எந்த டைமிங்கில் நம்மளோட வீடியோவை அதிகமாக பார்த்துருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது எந்த டைமிங்காக இருக்குன்றதையும் நீங்கள் கணிச்சிக்கணும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லஞ்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 to 2 இருக்கும். மேக்ஸிமம் 12:30 to 1:30 அந்த 1 hour வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹவர்ஸில் இருக்கும். அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கணும். அது போக உங்களுடைய வியூஸை எந்த ஏரியாவில் இருக்கவங்க, அதாவது எந்த நாட்டை சார்ந்தவங்க பார்க்குறாங்க, நம்ம உள்ளூர் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்களா இல்லை மாநிலத்தில் இருக்கவங்க அதிகமாக பார்க்குறாங்களான்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்க டைமிங் படி டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைமிங்கை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த அப்லோட் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு அந்த வியூஸ் வந்து வெயிட்டிங்கில் காமிச்சிடும். ஸோ உங்கள் வியூஸ் வந்து ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தீங்கன்னா 5000 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 3000 பேர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வியூஸை உடனே அப்லோட் பண்ணுறதுனால நிறைய பேர் அந்த வியூஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம விட்டுறீங்க. ஸோ அவங்க பார்க்கல, நீங்கள் கொடுக்காம தான் விடுறீங்க. அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுக்கறது கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, வீடியோவை ஃபுல்லாக எடிட் பண்ணிடுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆடியோ வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அப்லோட் பண்ணுற டைமிங்கை ஷெட்யூல்டில் போட்டுருங்க. ஷெட்யூல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு உங்களுக்கு டைமிங் கேட்கும், டைமிங்கை கொடுத்து தேதியை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வெயிட்டிங். இங்கே வெயிட்டிங்கில் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து வார்னிங்காக நிற்கும், இந்த மாதிரி ஒரு வீடியோ வரப்போகுது அப்படின்றத காமிக்கும். அந்த வீடியோ வந்தவுடனே அவங்களுக்கு போய் நிற்கும். ஏற்கனவே உங்கள் வீடியோவை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே போயிடும், சப்ஸ்கிரைபருக்கு ஃபுல்லுமே அந்த வீடியோ போயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாக இருக்குது. இந்த ஃபுல் வீடியோவை எந்த மாதிரி நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றத முன்னாடி வைக்கிற கவர் பேஜில் நீங்கள் காமிச்சாகணும். நீங்கள் உள்ளே என்னதான் கருத்துள்ள விஷயங்கள் சொன்னாலுமே வெளில இருக்க கவர் பேஜில் எதுவுமே இல்லை அப்படின்னா உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். அதனால தம்ப்நெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. தம்ப்நெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னா ரொம்ப, அதாவது பார்த்தோன்னே அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியூவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த 2 விஷயமும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது பிளைனாக விடக்கூடாது. ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் அதில் வந்து ஹேஷ்டேக்காக கொடுக்கணும். இந்த ஹேஷ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ்டேக் போட்டு ரீல்ஸு 1, 2வது ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸு 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கில் வந்து ஷார்ட்ஸ் ஃபீடு 3, அதுக்கப்புறம் ரீல்ஸு இன்ஸ்டாகிராம்னு இருக்கும், அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்டி இருக்கும், ஒய்டி ஹேஷ்டேக்கு, ஒய்டி ஷார்ட்ஸ் ஃபீடு, ஒய்டி ஷார்ட்ஸு, வெறும் ஷார்ட்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸ் வைரல் ஷார்ட்ஸு, இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து ஹேஷ்டேக்கை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யார் தேடினாலும் இங்கே எடுத்துடலாம். இப்போ ஒருத்தவங்க தேடுறாங்க, ஷார்ட்ஸ்ன்னு தேடினாங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸும் சேர்த்து காட்டும், ரீல்ஸ்ன்னு தேடினாங்கனாலும் உங்களுடைய ஹேஷ்டேக் இருக்கிறதுனால நீங்கள் காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான வேர்டுகளை வந்து ஹேஷ்டேக்காக கொடுத்துருங்க.
இந்த ஹேஷ்டேக்கை வேறு எங்கே கொடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக் அப்லோடில் உள்ளே வந்து நீங்கள் ஏற்றி வச்சிடணும். வேறு நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுட்டீங்க, ரீல்ஸ் போகலை அப்படின்னா அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஏன்னா ஒரு ரீல்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இந்த வியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பத்தாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா தான் யாருக்காவது ஒரு சிலர் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ போய் காமிக்கும். ஏன்னா இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கடல் மாதிரி. கடலில் எவ்வளோ பெருங்காயத்தை கரைச்சாலும் உள்ள ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 500 வீடியோ போட்டாலும் ஒரு வீடியோ நீங்கள் திருப்பி பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும். உங்களுடைய பர்சனலில் போய் தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் சாதாரணமாக ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு காட்டாது. ஸோ ரீல்ஸு ஃபுல் வீடியோ எதுனாலும் கண்டினியூவாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 வீடியோவாவது 5 வீடியோவாவது 10 வீடியோவாவது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபரை நீங்கள் ஏற்றணும். சப்ஸ்கிரைபரை நீங்கள் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி ரீல்ஸ் மட்டும்தான். ரீல்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் கிடைப்பாங்க, வியூஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள். நிறைய பேர் எடுத்த உடனே போட்ட உடனே என்னடா ஒருத்தர் பார்த்துருக்காங்க 2 பேர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி கவலையே படக்கூடாது. எப்பயுமே வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருப்பாங்க.